மித்ராவை பத்தி பேசணுடைய மித்ராவை பத்தி பேசவே மாட்டேன். அவர் வந்து ரெண்டு முக்கியமான நிறைய விஷயம் ரெண்டு முக்கியமான விஷயம். ஒண்ணு வந்து சித்ரா இல்ல மித்ரா ஒரு ஃப்ளோல வந்துருச்சுங்க. நான் பார்லிமெண்ட்ல சொன்னேன். என்ன சொன்ன நான் பேசல. கில்லானுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ் பேசுறாரு மித்ராவை பத்தி. நான் எழுந்திருச்சு சொன்னேன், மித்ரா ஆரம்பிச்சது நம்ப ஏங்க மித்ரா அப்படி உருவானது மாய்க்கால கேபினட் கமிட்டி ஆரம்பிச்சு யாரு நானு டத்தோ சாமிவேலு டத்தோ டாக்டர் சுப்பிரமணியம் தேவமணி 4 பேர் தான் மித்ரா சீடெக் மெம்பர். 2010க்கு அப்புறம் தான் கமல்நாதன் வராரு. 2009ல when we started கேபினட் கமிட்டி, அந்த கேபினட் கமிட்டியில இந்தியர்களுடைய மேம்பாடு பம்பாங்குணன் மாடல் இன்சான் மாஸ்டர் இந்தியா அதற்காக சீடெக் உருவாக்கணும். அப்ப அது கால ஓட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மித்ரால வந்து இப்ப பெரிய எஜெண்டா என்னன்னா பக்குல் மக்கானன். அப்ப நான் சொன்னேன் பக்குல் மக்கானன் வந்து அது தப்பா சொல்லல. ஒன்னு சொந்த புத்தி இருக்கணும் சொல்லி பேச்சா கேட்கணும். நான் தப்பா சொல்ல. இந்த மாதிரி பக்குல் மக்கானன் லேப்டாப்லாம் கொடுக்குறாங்க, வாழ்த்துக்கள் உற்சாகம் திரும்ப காசு. ஆனா மித்ரா ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் அது இல்ல. மித்ரா membangunkan modal insan. இதாக சொன்னேன். நான் அந்த நாட்கள் என்ன சொல்லிருப்பேன், kita akan mengkaji dan meneliti memperhalusi cadangannya முடிஞ்சிருக்கும். ரொம்ப அறிவாளித்தனமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு வந்து 2022 இவர் தானே கேபினெட்ல இருந்தாரு. அதுக்குள்ள நிறைய பக்குல் மக்கள் அதிகமா பக்குல் மக்கள் கொடுத்தது இவங்க தானே கொடுத்துருக்காங்க. ஏங்க நான் கேபினெட் வந்தப்ப நாடே நாசமாய் கிடச்சு. கோவிட்ல எவனும் வீட்டை விட்டு வெளியே வர முடியல, வேலைக்கு போக முடியல. வருமானம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு பக்குல் மக்கானான் கொடுக்காம என்ன கொடுப்பீங்க? 2 தான் கொடுக்க முடியும். ஒண்ணு பக்குல் மக்கானான் கொடுக்கலாம், இல்லாட்டி பூஸ்டர் மை ஜூடி டாலர் ரூமான்னு என்போர்ட்ல கொடுக்கலாம். எதுக்கு சொல்றது கூட ஏற்று. அதாவது ஒரு நல்ல தலைவர் எப்ப தெரியுமா வருவான், அடுத்தவங்க சொல்ற கருத்துல நியாயம் இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனோநிலை வந்தவன் தான் தலைவராக முடியும்.